عليكم ورحمة الله تعالى وبركاته. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم اهدنا واهد بنا واهد الناس جميعا. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم. وقال النبي صلى الله عليه وسلم: علق شيء بالميزان يضع يوم القيامة الأخلاق الحسن أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அந்த ஏக வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் நமது ஈருலகத் தலைவர் நபிகளும் பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வாழ்வை வலுவாது நலுவாது பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்வந்த தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், அக்தாபுகள், சுவதாக்கள், முத்தகீன்கள், முசன்னிஃபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், உலகத்தில் உண்டான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கு குழுமியிருக்கிற நம் போன்றோரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நலவட்டுமாக. ஆமீன். இறையில்லமாம் திரு காபாவையும் இறுதி தூதர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித ரௌலா ஷரீஃபையும் நினைவிலும் கனவிலும் கண்டுகளித்து திரும்பவும் திரும்பவும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் வாலிப்பானாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையால் இந்த தொடர்பயான் நிகழ்ச்சி ஒரு சிறப்பான ஏற்பாடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொடர்பயான் நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பான முறையில் நடத்தாட்டுவதற்கு உண்டான உத்வேகத்தையும் ஆர்வத்தையும் அதற்குண்டான ஒத்தாசையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிர்வாக பெருமக்களுக்கு நிரப்பமாக அல்லாஹ் கொடுப்பானாக என்ற துஆவோடு துவங்குகிறேன். பொதுவாக இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒருவரை பற்றி நாம் பேசினோம் என்று சொன்னால், ஒரு மனிதரை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய நற்பண்புகள் என்ன, நற்குணங்கள் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், நற்பண்புகள் ஏதோ ஒரு சிலது இருக்கும். எல்லா நற்பண்புகளையும் அவர் உள்ளே வைத்திருக்க மாட்டார். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நபிமார்களை குறித்து சொல்லி காட்டுகிறான். நபினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி காட்டுகிற போது இப்படி சொல்லுவான்: நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்கிற காலத்திலே இறை தேடல் உள்ளவர்களாக இருந்தார்கள், இறை பக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள், விருந்தோம்பல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நற்பண்பை குறித்து சொல்லி காட்டுகிற போது சிலதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த சில பண்புகளுக்கு மட்டும் உரித்தானவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி காட்டுகிற போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீரமாக இருப்பார்கள், கோபம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றும் சொல்லி காட்டுகிறான். அதே போல் நபீனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி காட்டுகிற போது இப்படி சொல்லுவான்: தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தொழில் செய்வதிலே வல்லவர்கள், குரல் வளம் மிக்கவர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி இத்தனை நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிற ரப்புல் ஆலமீன் நமது நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சொல்லி காட்டுகிற போது ஒரே வார்த்தையில் அல்லாஹ் சொல்லுவான்: இன்னக லஅலா குலுகின் அதீம், இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே நாயகமே, நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர்கள். தனித்தனியா பிரிச்சுலாம் சொல்லல. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய குணங்கள் அல்ல, உலகத்திலே கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த குணங்கள் 360. அந்த 360 குணமும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு.
அவரது மொத்த குணமும் இருந்தது. ஏனென்று சொன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் இப்படித்தான் சொல்லுவான், இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே நாயகமே, நீங்கள் உயர்ந்த மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர்கள். அத்தனை குணங்களையும் நீங்கள் ஷாமிலாக்கி இருக்கிறீர்கள், அத்தனை குணங்களையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லி காட்டுகிறான். இப்படி நாம் பார்க்கிற சமயத்திலே ஹதீஸின் வாயிலாக பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய நபிமொழிகள் உண்டு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணங்கள் எப்படி இருந்தது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்பண்புகள் நற்குண சீரர்களாக எப்படி வாழ்ந்தார்கள் என்பது குறித்தால் நபிமொழிகள் நிறைய இருக்கிறது. அதிலே ஒரு ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லக ஷைஉம் பில் மீசான் யுதஉ யௌமல் கியாமா. கியாமத் நாளிலே வைக்கப்படக்கூடிய மீசான் தராசிலே ஒரு வஸ்து வைக்கப்படும், அது கனத்தால் தாழ்ந்து இருக்கும். அது வேற ஒண்ணு இல்லை, அல் அஹ்லாக்குல் ஹசன், நற்குணம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாளை மறுமை நாளிலே மீசான் தராசிலே கனத்து இருக்கக்கூடிய ஒரு இபாதத் இருக்கிறது என்று சொன்னால் அது நற்குணம் தான். இன்றைக்கு நாம் சொல்ல போனால் சுருங்க சொல்லோம் என்று சொன்னால் நற்குணம் என்பது அது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்தனமான சுன்னத். அதுதான் நற்குணத்தை பின்பற்றுவதுதான் ஆக பெரிய சுன்னத். இன்றைக்கு அந்த சுன்னத்தை நாம் விட்டுட்டு எல்லா சுன்னத்தையும் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அந்த சுன்னத்தை விட்டு எல்லா சுன்னத்தையும் நாம் பண்ணி கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் பார்த்தோம்னு சொன்னா இது குறித்து நாம் நிறைய பேசினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த குணநலங்கள் குணப்பண்புகளை பற்றி நாம் பேசினோம் என்று சொன்ன நிறைய பேசலாம். இன்னைக்கு நாம ஒருத்தர் நற்குணத்தோடு இருக்கிறார் என்று சொன்னால் அவர் எப்படி நாம் நற்குணத்தோடு இருக்கிறார் நற்பண்போடு இருக்கிறார் என்று நாம் ஆராய்ந்தோம் சொன்னா இப்படி வேண்டாம், நாம சோதிச்சு பார்க்கலாம். ஒரு மனிதர் நற்குணத்தோடு இருக்கிறார் நற்பண்புகளோடு இருக்கிறார் என்று சொன்னா அவர் வீட்டுக்கு போனா, அவர் வீட்டிற்கு போனால் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிகளும் அவருடைய பிள்ளைகளும் அவரை மகிழ்ச்சியாக வரவேற்க வேண்டும், மகிழ்ச்சியாக வரவேற்க வேண்டும். அப்படி வரவேற்றால் அவர் நற்குணம் உள்ளவர். இன்றைய குடும்பத்தில் சிறந்த மனிதராக வாழ்ந்தார். ஆனால் அழகா சொன்னாங்க, குடும்பத்தாரிடத்தில் எவர் சிறந்தவரோ அவர்தான் கைருக்கும் மகளிகி அன கைருள் யாகரி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்கள் குடும்பத்தாரிடத்தில் சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர். அன கைருள் யாகலிகி, நான் என் குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால வீட்டுக்குள்ள உள்ள போனா உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய மனைவிமார்களும் வரவேற்க வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். அப்படின்னு சொன்னா அவர் நற்குணம் உள்ளவர். ஆனா நற்குணம் இல்லாதவரை நாம் ஆராய்ந்து பார்க்கணும், சோதிச்சு பார்க்கணும்னு நினைச்சா அவர் வீட்டுக்கு போனார்னா எல்லாம் தலை தெரிச்சிட்டு ஓடி போய் வீட்டு கதவை சாத்தினாங்கன்னா முடிச்சு அவர் நற்குணம் இல்லாதவர்கள் நாம் விளங்கி கொள்ளலாம், நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நாம் நிறைய பார்க்கலாம். அந்த பெரிய சுண்ணத்தை நாம் விட்டுவிட்டு நற்குணம் என்ற சுண்ணத்தை விட்டுவிட்டு எல்லா சுண்ணத்தையும் நாம் பின்பற்றுறோம். அதனால தான் இன்னைக்கு நாம் பாருங்க, பெரிய கண்ணியமானவர்கள் என்று நாம் நிறைய நம்முடைய மனதிலே உயர்தரத்திலே ஒருவரை வைத்திருப்போம், உயர்ந்த அந்தஸ்தை ஒருத்தர் வைத்திருப்போம். அவரை பார்த்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? கண்ணியம் வந்துடும், மரியாதை வந்துடும், கண்ணியம் செய்வோம், மரியாதை செய்வோம். இதற்கு பெயர் நற்குணம் அல்ல. நற்குணம் என்று இஸ்லாம் எதை சொல்கிறது தெரியுமா? உங்களுக்கு சமமானவர்களையும் உங்களுக்கு ஒத்தவர்களையும் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களையும் நீங்க நற்குணமாக நடக்கணும். உங்களுக்கு சமமான ஒத்த ஆளாக இருக்கக்கூடியவர்களையும் உங்களுக்கு கீழே உள்ள சின்ன பிள்ளையாக இருக்கட்டும் அவர்களிடத்திலையும் நற்குணமாக நீங்கள் நடந்தால்தான் நீங்கள் நற்குல சீடர்கள். நீங்க எத்தனையோ அமல்கள் செய்யலாம், தொழுகலாம், நோன்பு வைக்கலாம், ஜகாத் கொடுக்கலாம், இன்ன நல்ல அமல் செய்யலாம், பல ஹஜ்ஜுகள் செய்யலாம், பல உம்ராக்கள் செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஹதீஸ் சொல்லி முடிச்சாங்க, எத்தனை அமல்கள் இருந்தாலும் நாளை மறுமை நாளிலே தராசு தட்டிலே உங்கள் தொழுகையை ஒரு தட்டிலையும் உங்கள் நற்குணத்தை ஒரு தட்டிலையும் வைத்தால் நற்குணத்தின் தட்டு தான் கனத்தில் இருக்கும். உங்களுடைய அமல்கள் எத்தனை அமல்கள் இருந்தாலும், நோன்பாகட்டும் இன்னபடி எல்லா அமல்களாகட்டும், அதிலே ஒரு தட்டிலே வைத்து இன்னொரு மறுதட்டிலே நற்குணத்தை வைத்தால் அது நற்குணம் தான் கனத்தால் அப்படியே தாழ்ந்திருக்கும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டிருக்கிறது, நாம் ஒருவர்கிட்ட பழகிற போது எப்படி நடந்து கொள்கிறோம், மரியாதை நிமித்தமாக அவருக்கு கண்ணியம் கொடுக்கிறோமா? அப்படித்தான் ஸல்லல்லாஹு சபை, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு சபை நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபியா கூப்பிட்டு இந்த சஹாபி இந்த நபியை போன்றவர்கள் என்று சொன்னார்கள். அதே போல அபூதர் கிஃபாரி அவர்கள் கூப்பிட்டு சொன்னாங்க, அபூதர் கிஃபாரியே, நீ ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய குணத்தை பெற்றிருக்கிறீர் என்று சொன்னாங்க. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குரல் வளத்தை பெற்றிருக்கிறீர் என்று சொன்னாங்க. இப்படியே சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு குறித்து சொல்லவே இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு குறித்து மட்டும் சொல்லவே இல்லை. இன்னைக்கு நம்ம நிறைய நடக்குது அல்லவா, சில சபைகள் இருக்கும், நிறைய பேர்களை சொல்லுவோம், ஒருத்தருடைய பேரை மட்டும் சொல்லினா நாம் என்ன செய்வோம், கோவிச்சுக்குவோம், ரொம்ப மன வருத்தமாக இருக்கும். அந்த மன வருத்தத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அடைகிறார்கள். கடைசியில் கேட்டாங்க ஸல்லல்லாஹு நபி அவர்களே, எல்லாத்த பற்றியும் சொன்னீங்க, எல்லா சஹாபாக்களை குறித்து சொன்னீங்க, இந்த நபியை போல இருக்கிறீங்கன்னு, ஆனால் என்னை பற்றி சொல்லவே இல்லையே. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கரே, உலகத்திலே நற்பண்புகள் நற்குணங்கள் 360 இருக்கிறது, அத்துணை குணத்தையும் நீர் பெற்றிருக்கிறீர்கள் என்றார்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூபக்கர் அவர்களுக்கே 360 குணம் என்றால் அவர்களை உருவாக்கிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணநலன்கள் நற்பண்புகளை பற்றி நம்ம ஹதீஸ் நிறைய பார்த்தோம்னு சொன்னால் நிறைய வரலாறுகளை நாம் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு படைப்பெண்கள்கிட்ட அன்பு காட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்சுட்டு இருப்பாங்க. தொலை வைத்து கொண்டிருக்கிற சமயத்தில் அந்த காலத்துல எல்லாம் ஃபித்னா இல்லாத காலம், குழப்பம் இல்லாத காலம். நபியவர்களுக்கு பின்னால் ஆண்கள் நிற்பார்கள், பிறகு பெண்கள், அடுத்ததாக குழந்தைகள் இருப்பார்கள். தொழுகையில் ஃபித்னா இல்லாத காலம் அப்படி இருந்துச்சு. அப்படி இருந்த காலத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்கிறாங்க. தொலை வைத்து கொண்டிருக்கிற போது பக்கத்தில் ஒரு சஹாபி வந்து நிற்கிறார். அந்த சஹாபி நின்றவனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக தொழுகை முடிச்சுட்டாங்க. வேகமாக தொழுகை முடிச்ச உடனே அந்த சஹாபி கேட்டார், நபி அவர்களே, என்ன புதிதாக இருக்கிறது, நான் பக்கத்தில் வந்து நின்றவனே சீக்கிரமாக முடிச்சிட்டீங்களே, என்ன காரணம்? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பின்னார் ஒரு குழந்தை அழுவதினுடைய சத்தம் கேட்டது, அந்த குழந்தை அழுவதால் அந்த தாய் மன வருத்தப்படுவாள் என்பதற்காக வேண்டி நான் சீக்கிரம் தொழுகையை முடித்தேன் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் எந்த அளவுக்கு படைப்பினங்கள் மீது அன்பு காட்டி இருக்கிறார்கள் என்பதற்கு உண்டான சான்று இது. நிறைய பார்க்கலாம். நமக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அந்த கல்குகளுடைய படைப்பினங்களுக்கு உண்டான அன்பை நிறைய அவர்கள் பொழிந்திருக்கிறார்கள். ஒரு தடவை ஒரு பணக்கார சஹாபியுடைய வீடு இருந்துச்சு, பக்கத்தில் ஏழை சஹாபியுடைய வீடு. பணக்கார சஹாபியுடைய வீட்டில் ஒரு பேரிச்சம்பழம் தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்தினுடைய 2 பழங்கள் ஏழை சஹாபியுடைய தோட்டத்தில் விழுந்துருச்சு. அந்த ஏழை சஹாபியுடைய தோட்டத்தில் விழுந்தவனே அந்த ஏழை சஹாபியுடைய சின்ன பிள்ளைங்க அதை அப்படியே என்ன செஞ்சாங்க, எடுத்து அப்படியே வாயில் போட்டாங்க. இந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் போட்டாங்க. வாயில் போட்டவனே இந்த பணக்கார சஹாபி நேரம் வந்தவர் அந்த சின்ன குழந்தையினுடைய வாயிலே தன் கையை விட்டார், அப்படியே வெளியே எடுத்தவனே பழம் மட்டும் வரல, அந்த சின்ன பிள்ளைகளுடைய வாயும் கிழிந்து விட்டது. அந்த சின்ன பிள்ளைகளுடைய வாயும் கிழிந்து விட்டது. உடனே அந்த சஹாபி நேரா அப்படியே தன்னுடைய பிடியில கூட்டிட்டு வந்தார், நபி அவர்கள்ட்ட வந்தார். நபியே நாயகமே, என்னுடைய பிள்ளைகள் இது போல அந்த பணக்கார சஹாபியுடைய அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டவனே அந்த சஹாபி அந்த பழத்தை எடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி கையை உள்ள விட்டவர் என்னுடைய பிள்ளைகளுடைய அந்த வாயையும் கிழித்து விட்டார் என்று சொன்னார்கள். சொன்னவனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணக்கார சஹாபிகிட்ட சொன்னாங்க, இது இயற்கை தானே, உங்களுடைய பேரித்தம்பழத்துடைய மரத்துடைய அந்த பழம் அந்த ஏழை சஹாபியுடைய வீட்டில் விழுந்துருச்சு, யதார்த்தமாக விழுந்து அதை பசியாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் எடுத்து சாப்பிட்டார்கள், அதை விட்டு விட வேண்டியதானே என்று சொன்னாங்க. அதெல்லாம் அப்பெல்லாம் விட முடியாது யார சொல்லான்னு சொன்னார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி
உனக்கு நான் சொர்க்கத்திலே ஒரு மரத்தை வாங்கி தருகிறேன், இந்த மரத்தை அந்த ஏழை சஹாபிட்ட கொடுத்துரு என்று சொன்னாங்க. அந்த பணக்கார சஹாபி கேட்பதாக தெரியவில்லை. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் அப்பெல்லாம் கொடுக்க மாட்டேன்றார். இப்படியே பேச்சு நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. உள்ளுக்குள்ள வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதரே, என்ன பிரச்சனைலாம் விசாரிச்சிட்டாங்க. விசாரிச்சு சொன்னாங்க, அபூ தஹ்தா ரலியல்லாஹு அவர்களே, அபூ தஹ்தா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதரே, நான் வேணா டீல் பேசட்டுமா அவர்கிட்ட, நான் வேணா அவர்கிட்ட பேசட்டுமான்னு கேட்டாங்க. பேசுகன்னு சொன்னவனே அபூ தஹ்தா ரலியல்லாஹு அவர்கள் வெளியே கூட்டு போனாங்க. கூட்டு போய் அந்த பணக்கார சஹாபிட்ட டீல் பேசுனாங்க. எப்படி பேசுறாங்க பாருங்க. சொர்க்கத்திலே ஒரு மரத்தை எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி தருவதாக எனக்கு ஊர்ஜிதம் கொடுத்துட்டாங்க. அதனால அந்த மரத்தை எனக்கு கொடுத்துரு, அந்த ஏழை சஹாபிட்ட நான் கொடுத்துட்றேன். அந்த மரத்தை என்னுடைய தோட்டத்தில் நிறைய மரம் இருக்குது, ஒரு 10 மரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், அந்த ஒரே ஒரு மரத்தை மட்டும் எனக்கு கொடுத்துரு. அவர் கொடுப்பதாக தெரியவில்லை. சரி, 10 100 100 மரத்தை தருகிறேன், அந்த ஒரு மரத்தை மட்டும் எனக்கு கொடுத்துரு, அந்த ஏழை சஹாபிட்ட நான் கொடுத்துட்றேன். அதுக்கும் அவருக்கு அசர்ற மாதிரி தெரியல. சரி, 1000 மரங்களை கொடுக்கிறேன், என்னுடைய தோட்டத்திலிருந்து 1000 மரத்தை கொடுக்குறேன், அந்த ஒரே ஒரு மரத்தை எனக்கு கொடுத்துரு, அதை வாங்கி அந்த ஏழை சஹாபிட்ட கொடுத்துட்றேன். அதுக்கும் கடைசியில் அவர் 1000 மரம் சொன்ன பின்னால அந்த சஹாபி சரி என்று சொல்கிறார். அந்த 1000 மரங்களை, தன்னுடைய மரங்களை கொடுத்து அந்த ஒரே ஒரு மரத்தை வாங்கி அந்த ஏழை சஹாபிட்ட கொடுத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட விடைபெற்று செல்லக்கூடிய அபூ தஹ்தா ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ தஹ்தாவே, சொர்க்கத்திலே ஒரு மரத்தை நான் உனக்கு வாங்கி கொடுக்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா, அந்த மரம் எப்படி இருக்கும் என்று நீ கேட்கலையான்னு கேட்டாங்க. சொர்க்கத்துல ஒரு மரத்தை வாங்கி தருகிறேன் என்று சொன்னேன், அது எப்படி இருக்கும் நீங்க கேட்கலையான்னு கேட்டாங்க. சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் வேகமாக செல்லக்கூடிய ஒரு குதிரையிலே 500 மைல் தூரம் நீங்கள் சென்றால், எவ்வளவு வேகமாக சென்றாலும் சரி, அந்த மரத்தினுடைய நிழல் முடியாது, அந்த அளவுக்கு அது ரொம்ப விசாலமாக இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு விசாலமான மரம் சொர்க்கத்திலே உங்களுக்கு உண்டு என்று சொன்னோனே அப்படியே யதார்த்தம் அந்த அபூ தஹ்தா ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, நபி அவர்களே, மரம் மட்டும்தான் கிடைக்குமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மரம் மட்டும் இல்லை, சொர்க்கமும் உங்களுக்கு உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள். அதே போலத்தான் அந்த சஹாபி அந்த ஏழை சஹாபிக்கு ஒரே ஒரு மரத்தை வாங்கி கொடுத்து சொர்க்கத்தை பெற்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏழை சஹாபியுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல மக்களாக வாழ வேண்டும், எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஏழை சஹாபியுடையக்காக வேண்டி பணக்கார சஹாபியிலிருந்து அந்த மரத்தை வாங்கி கொடுத்தார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் படைப்பினங்களிடத்தில் அன்பு காட்டி இருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய வரலாறுகள். இன்னைக்கு நற்குணம் என்று நாம் பேசுகிறோம். நற்குணம்னா என்னங்க, அது நாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். 3 விஷயம் இருக்கணும். நற்குணம் என்று சொன்னால் 3 விஷயம் இருக்க வேண்டும். ஒன்று, நாம் வாழ்கிற வாழ்க்கையில முகமலர்ச்சியோடு ஒருவரை நாம் பார்க்கிற போது முகமலர்ச்சியோடு நாம் புன்முறுவல் பூக்க வேண்டும். நாம் பார்த்தோம்னு சொன்னா முகமலர்ச்சியோடு புன்முறுவல் பூக்க வேண்டும். இது அஹ்லாக்கே ஹசன், நல்ல குணம். 2வது, நாம் வாழ்க்கையில நல்ல குணம் உள்ளவர் என்பதற்கு நான் அர்த்தம் 2வது என்னன்னு சொன்னா, அதிகமாக நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்தவங்களுக்கு உதவணும், ஏழைகளுக்கு நாம் அன்பளிப்புகளை செய்ய வேண்டும், இதான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 3வது விஷயம் என்னன்னு சொன்னா, யார் மனசையும் நோவினைப்படுத்தக்கூடாது. யார் மனதையும் எந்த ஒரு காரணத்துக்காக நோவினைப்படுத்திடக்கூடாது. இன்னைக்கு நோவினைகள் எடுத்தோம்னு சொன்னா நம்ம நிறைய, அதாவது கேட்டகரியா பிரிக்கலாம். செய்கனையா நோவினை செய்யறது, இஷாராவா நோவினை செய்யறது, பேச்சின் மூலியமாக நோவினை செய்யறது, அல்லது கையின் மூலியமாக, சண்டையின் மூலியமாக நிறைய இந்த மாதிரி நோவினை செய்வது நிறைய பெருகிவிட்டது. அதனால நோவினை செய்யாமல் ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக நற்குணம் உள்ளவர் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. நாம யதார்த்தமா ரோட்ல போறோம், போகும்போது ஒருவர் வேணும்னே அப்படி என்ன செய்யறாரு, நம்ம தட்டி விடுறாரு, நம்ம இடிக்கிறார் நம்மளைய.
அவர் இடிச்ச பின்னாடி ஏன் இடிச்சேன்னு கேட்டால் அது நற்குணம் இல்லை. ஏன் இடிச்சேன்னு கேட்டால் அது நற்குணம் இல்லை. அதே மாதிரி அவர் ஏன் இடிச்சேன்னு கேட்கல. வேணும் இடித்தாலும் சரி, வேணான்னு இடித்தாலும் சரி, யதார்த்தமாக இடித்தாலும் சரி, ஏன் இடிச்சேன்னு கேட்கக்கூடாது. கேட்டால் நற்குணம் இல்லை. அது யதார்த்தமாக ஒரு வண்டியில் போகிறோம். போய் கொண்டிருக்கிற சமயத்தில் போயிட்டே இருக்கும்போது ஒருவர் வண்டியிலே போகிறார். அவர்கிட்ட நாம் லிஃப்ட்டு அப்படி கொஞ்சம் கேப் கொடுங்கன்னு சொல்கிறோம். நான் அப்படி முந்தி போகிறேன் என்று சொல்கிறோம். அவர் கேட்பதாக தெரியவில்லை. அப்படி நடுவிலே போயிட்டுருக்கிறாரு. போனவர் ரொம்ப ஸ்லோவாக போகிறாரு, ரொம்ப பொறுமையாக போகிறாரு. பொறுமையாக ஆறு நடிச்சு பார்க்குறோம். அவர் தள்ளுவதாக தெரியவில்லை. கொஞ்சம் நேரத்தில் இடம் விட்டுறாரு. இடம் விட்ட பின்னாடி முந்தி போகிறோம் அல்லவா, முந்தி போகிற போது அப்படி ஒரு முறப்போம் பாருங்க. முந்தி போகிற போது அப்படி ஒரு முறப்போம். அந்த முறை நற்குணம் அல்ல. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் வேக ஓவராக இருந்துச்சுன்னு சொன்னால், பொறுமை இழந்து போய்விட்டோம் என்று சொன்னால், அப்படியே முந்தி போய் அப்படியே முறை மறைச்சிட்டு கொஞ்சம் வார்த்தையும் பேசிட்டு போயிடுவோம். இது நற்குணம் இல்லை என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். நற்குணம் என்பது எது தெரியுமா? ஒருவர் வேணும்னே அவங்களை இடித்தாலும் சரி, யதார்த்தமாக இடித்தாலும் சரி, நீ ஏன் இடிச்சேன்னு கேட்கக்கூடாது. பொறுமையாக இருக்கணும். குணத்தின் குன்றாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய நற்குணத்தை நாமும் பின்பற்ற வேண்டும். ஏதோ நாம் வெறுமனே இந்த மஜ்லிஸிற்கு வந்தோம், பயான்களை கேட்டோம், நல்லா பேசினாங்க என்று சொல்லுவது மட்டுமல்ல பயான் நிகழ்ச்சி. பயான் நிகழ்ச்சி என்பது இங்கு நாம் வந்தோம் என்று சொன்னால் சில நற்குணமான நல்ல விஷயங்களை எடுத்து செல்லும். போற போது நல்ல விஷயங்கள் ஏதாவது நம் வாழ்க்கையில நாம் கொண்டு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அதை அமல் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பக்குவம் நம்மகிட்ட வரணும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல ஒரு சஹாபி இருந்தார், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லீம் யார் தெரியுமா? முஸ்லீம்னா யார் தெரியுமா? மன் ஒருவன், சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, தன் நாவாலோ தன் கையாலோ யாருக்கும் தொந்தரவு செய்ய மாட்டான், யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவு செய்ய மாட்டான், அவன்தான் உண்மையான முஸ்லீம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஹதீஸுக்கு ஒப்பா, அந்த ஹதீஸுக்கு ஒத்தவராக சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களை பற்றி ஒரு ஹதீஸை சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை நடந்து கொண்டிருக்கும். அந்த சபையினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருப்பாங்க. பேசி கொண்டிருக்கிற போது நபி அவர்கள் சொல்லுவார்கள் சஹாபாக்களை பார்த்து, சஹாபாக்களே, இப்பொழுது ஒரு மனிதர் வருவார், ஒரு சஹாபி வருவார், அவர் சொர்க்கவாசின்னாங்க. அவரு சொர்க்கவாசின்னாங்க. சொன்னவனே அங்க உள்ள வந்தவர் அப்படியே ஒழு செய்து தண்ணி அப்படின்னா சொட்டி கொண்டிருக்கிற சமயத்தில் அப்படி வர்றாரு. தன் செப்பலை அப்படியே லெஃப்ட் கையில பிடிச்சிட்டு வர்றாரு. வந்து வச்சுட்டு அப்படியே தொழுகிறாரு. தொழுதுட்டு சபையில உட்கார்ந்துடுறாரு. சபையெல்லாம் முடிந்தது. 2ஆம் நாள் அதே சபை கூடுகிறது. சபை கூடினவனே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு சஹாபி வருவாரு, அவர் சொர்க்கவாசின்னாங்க. 3 நாள் இதே மாதிரி சொன்னாங்க. சில சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு ஐயம், எப்படி இவரை பார்த்து மட்டும் சொர்க்கவாசின்னு உலகத்திலே சொல்லிட்டாங்களே, அவர் என்ன அமல் செய்கிறார், அவர் என்னதான் விசேஷமான அமல் செய்கிறாருன்னு பார்க்கலாம், என்ன விசேஷமான அமல் தான் அவர்கிட்ட இருக்குதுன்னு பார்க்கலாம் என்று சில சஹாபாக்கள் 3 சஹாபாக்கள் நினைத்து அந்த சஹாபியுடைய வீட்டில் போய் 3 நாள் விருந்தாளியாக தங்கினாங்க. விருந்தாளியாக தங்கி பார்க்குறாங்க. பார்த்தா 3 நாள் ஒரு விசேஷமான அமல்லாம் அவர்கிட்ட இல்லை. தஹஜ்ஜுத் தொழுகிறாரு, 5 வக்த் தொழுகை தொழுகிறாரு, அடுத்தவங்களுக்கு உதவுறாரு, ஒரு விசேஷமான அமல்லாம் எதுவும் இல்லை அவர்கிட்ட. பார்த்தாங்க. பார்த்துட்டு 3 நாள் முடிஞ்ச பின்னால் கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் உங்களை பற்றி சொன்னாங்க, சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. நாங்கள் நினச்சோம் என்ன விசேஷமான அமல் செய்கிறீர்கள் என்று பார்ப்பதற்கான பண்ணி வந்தோம். வந்து பார்த்தா விசேஷமான அமல்லாம் உங்கள்கிட்ட தெரியல. அதனால் நாங்கள் உங்களுக்கு நேரடியாக கேட்குறோம், என்ன விசேஷமான அமல் செய்கிறீர்கள்? அப்போது அந்த சஹாபி சொன்னார், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, விசேஷமான அமலாக எதுவும் செய்கிறதில்லை. நான் என்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. நான் யாரை பற்றியும் தப்பாக பேச மாட்டேன். வாழ்க்கையில் யாரை பற்றியும் நான் தப்பாக பேசியது கிடையாது. நான் யாரை பற்றியும் விரோதம் பாராட்டியது கிடையாது. வாழ்க்கையில் யாரை பற்றியும் விரோதம் பாராட்டியது கிடையாது. யாருடைய மனசும் புண்பட்டு விடுமோ என்று நான் எண்ணியவன்
யாருடைய மனசையும் நான் புண்படுத்தியதில்லை என்று அந்த சஹாபி சொல்கிறார் என்று சொன்னால், சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசி என்று சொல்கிறார் என்று சொன்னால் நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த நற்குணத்தை அந்த சஹாபிகள் பெற்றிருந்தார்கள். இதே ஒரு பெரிய ஒரு வரலாறுகளை அழகாக சொல்லி காட்டுவார்கள். ஒரு வாயில் இப்னு ஹுஜ்ர் என்ற ஒரு பெரிய மனிதர், மாற்று மத சமுதாயத்தவர். அவர் நபி அவர்களை பார்ப்பதற்காக வருவார். வந்தவர் அவரை பார்த்தோன்னே ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்க, எழுந்தரிப்பார்கள். நேராக அவர் பக்கத்தில் வருவாங்க. அவரை அழைச்சி கூட்டு போய் தன்னுடைய தான் போத்தியிருந்த போர்வையை எடுத்து அவருக்கு போத்தி அமர வைப்பாங்க. மரியாதை கொடுப்பாங்க. மாற்று மத சமுதாயத்தவராக இருந்தாலும் மரியாதை செய்வாங்க. அப்படி மரியாதை செஞ்சாங்க. மரியாதை செஞ்சு முடித்த பின்னால் அவர் போகிற சமயத்தில் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் கூப்பிட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, முஆவியாவே, இவர் வந்தவர் நமக்கு விருந்தாளி, அவரை ஊருடைய எல்லை வரை கொண்டு போய் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஊருடைய எல்லை வரை கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. ஊருடைய எல்லை ரொம்ப, அது 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இருக்கும். அந்த காலத்துலலாம் பாலைவன மணல் ரொம்ப வெக்கையாக இருக்கும், வெயில் கடுமையாக இருக்கும். அந்த சமயத்தில் இவரை குதிரையிலே ஏறுகிறார். வாயில் இப்னு ஹுஜ்ர் குதிரையிலே ஏறுகிறார். குதிரையில் ஏறி போறாரு. அந்த குதிரையினுடைய அந்த கயிற்றை பிடித்து இந்த சஹாபி கூடவே போறார். கூடவே போயிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச தூரம் வந்தது, காலெல்லாம் அப்படியே பற்றி எரிகிறது. காலு அப்படியே ரொம்ப பற்றி எரிகிறது. வெயிலுடைய தாக்கம். அவங்க அந்த காலத்து செப்பல்லாம் கிடையாது, செருப்பெல்லாம் இல்லை. அப்படியே கால் பற்றி எரிகிறது. அப்போ அந்த வாயில் இப்னு ஹுஜ்ர் மாட்டு மத சமுதாயத்தவர் தான். அவர்கிட்ட இந்த சஹாபி முஆவியா எல்லாம் கேட்டாங்க, வாயில் இப்னு ஹுஜ்ரே, நான் நடந்து வர்றேன். ரொம்ப வெயிலுடைய கடுமையால் என்னுடைய காலெல்லாம் அப்படியே பொசுங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் அனுமதி கொடுத்தா உங்களுக்கு பின்னால் ஃப்ரீயாக தான் இருக்குது, நான் மேலே ஏறி கொள்ளுவேன் அப்படின்னு சொன்னார். வாயில் இப்னு ஹுஜ்ர் சொல்லிட்டார், என்னுடைய குதிரையில ஏறுகிற தகுதி உனக்கு இல்லைன்ட்டார். சொன்னவனே, சரி, குதிரையில ஏறுகிற தகுதி உங்கள்கிட்ட இல்லை, என்கிட்ட இல்லை. ஆனால் நீங்கள் செருப்பு போட்டிருக்கிறீங்க, அந்த செருப்பை என்கிட்ட கொடுத்தா நான் செருப்பையாச்சும் போட்டு வருவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த வாயில் இப்னு ஹுஜ்ர் சொன்னார், என் பக்கத்தில் உட்கார தகுதியும் இல்லை, அதே போல் என்னுடைய செருப்பை போடுகிற தகுதியும் இல்லை என்றார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்காக வேண்டி போய் எல்லை வரை, அந்த ஏரியாவுடைய எல்லை வரை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. காலம் உருண்டோடுகிறது, காலம் மாறி போய் கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டம் வந்தது, அந்த காலத்திலே கவர்னராக முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு எந்த வாயில் இப்னு ஹுஜ்ரை எல்லை வரை செருப்பு இல்லாமல் கொண்டு போய் விட்டாங்களோ அந்த சஹாபிக்கு அல்லாஹ் ஒரு பெரிய பதவியை கொடுத்தா, கவர்னராக உட்கார்றாங்க. கவர்னராக உட்காருகிற போது இதே வாயில் இப்னு ஹுஜ்ர் முஆவியா ரலியல்லாஹு அவர்களை பார்க்க வருகிறார். பார்க்க வந்த பின்னால அந்த முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியும், இன்றைக்கு கவர்னராக இருக்கக்கூடியவர் முஆவியா ரலியல்லாஹு. நாம் அன்னைக்கு நம்மகிட்ட என்ன சொன்னார், குதிரையில ஏறிக்கொள்கிறேன் என்று சொன்னார், தகுதி இல்லை என்று சொல்லிவிட்டோம். செருப்பை கேட்டார், செருப்பை போடுகிற தகுதி இல்லை என்று சொல்லிவிட்டோம். இன்னைக்கு நாம் அவரை பார்க்க போறோம், என்ன செய்வாரோ, கொலை செய்து விடுவாரோ என்றெல்லாம் எண்ணிக்கொண்டே போகிறார். போனவனே அவரை பார்த்தவனே முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்தார்களோ அதே மாதிரி எழுந்து வந்தாங்க. வந்து அவரை உட்கார வச்சாங்க, துண்டை போத்துனாங்க. சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் உங்களை இருந்த காலத்திலே கண்ணியப்படுத்தினார்கள், மரியாதை கொடுத்தார்கள். அதுபோல அந்த குணநலத்தை நான் பெற்றிருக்கிறேன், அதனால் நானும் கண்ணியம் கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சாங்க. நாம் இன்றைக்கு இந்த வரலாறுகளை புரிய வேண்டும். அன்றைக்கு அவர் அந்த அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமாக பேசினார். எந்த அளவுக்கு? குதிரையில ஏறுகிற தகுதி இல்லை என்றார், செப்பல் போடுகிற தகுதி இல்லை என்றார். அப்படி சொல்லியும் கூட அந்த முஆவியா அவர்கள் அவர் கண்ணியப்படுத்தினார் என்று சொன்னால், அதனால தான் ஸல்லல்லாஹு அழகா சொல்லுவாங்க, சில்மன் பத்தாக்க, உன்னை துண்டித்து வாழ்பவனோடு நீ சேர்ந்து வாழ். உன்னை வெட்டி வெட்டி வாழ்றான், உன்னை ஒட்டி வாழ்றதுன்னா சேர்ந்து வாழ். நீ வாஃபு அம்மன் தலமக்க, உனக்கு அநீதம் செய்தோரை மன்னித்து விடு.
வஅஹ்சின் மன் அஸா இலைக்க, உனக்கு தீங்கு இழைத்தோருக்கு நீ உபகாரம் செய். ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி சொல்லல, உனக்கு தீங்கு இழைத்தோருக்கு நீ தீங்கு இழைக்காதேன்னு சொல்லல, உனக்கு தீங்கு இழைத்தவருக்கு நீ உபகாரம் செய் என்றார்கள் பெருமான் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபியவர்களுடைய நற்குணத்துக்கு நிறைய சான்றுகள் சொல்லலாம். அதுல ஒரு சான்று என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக அந்த அரபுலகத்திலே போன போது, அன்றைய காலகட்டத்தில் அரபுகள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, காட்டு மிராண்டித்தனமா ரொம்ப போர்ஸா இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, சாப்பாடு கூட சாப்பிடாம இருந்துருவாங்க, சண்டை செய்யாம இருக்க மாட்டாங்க. சாப்பாடு கூட அவங்களுக்கு வேணாம், சண்டை வேணும், சண்டை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அரபுகள் முரட்டுத்தனமாக இருந்தார்கள். அந்த அரபுகளிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்மத்தாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நியமித்தான். நியமித்த பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 13 வருட காலம், மதீனாவிலே 10 வருட காலம் செய்த வேலை என்ன தெரியுமா? முழுக்க முழுக்க நற்குணத்தை போதித்தார்கள். முழுக்க முழுக்க நற்குணத்தை போதித்து இன்றைக்கு சஹாபாக்கள் எல்லாம் சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த நற்குணங்கள். அதனால் தான் இன்றைக்கு சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிறைய வர்ணித்து சொல்லுவார்கள். நபி அவர்கள் அவருடைய அகப்புறத்தையும் புறப்புறத்தையும் பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப வர்ணித்து சில நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சஹாபாக்கள் சொல்லுவாங்க. ஒரு கட்டம் அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ரோட்டோரமாக போகிறாங்க. போய்கொண்டிருக்கிற போது அந்த தங்களுடைய உடையெல்லாம் ஒட்டு போட்ட உடையாக இருந்தது, தைக்கவில்லை, ஒட்டு போட்ட உடை அப்படியே அணிஞ்சிட்டு போகிறாங்க. அது பௌர்ணமியுடைய நிலவு, அந்த இரவு பௌர்ணமியுடைய இரவு. அந்த இரவில் ஒட்டு போட்ட ஆடை அணிஞ்சிட்டு போகிறாங்க. போய்கொண்டிருக்கிற போது ஒரு பெண்மணி பார்க்கிறார், ஏன்னா நபி அவர்கள் பௌர்ணமி இரவன்று ரொம்ப ஒட்டு போட்ட ஆடையை போட்டுட்டு போகிறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது உடை தர வேண்டும் என்று சொல்லி ஒரு புத்தாடையை கொடுக்குறாங்க. ஒரு புத்தம் புதிய ஆடையை கொடுக்குறாங்க. ஆடையை கொடுத்தோன்னே அதை வாங்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. அதை அணிந்து கொள்கிறார்கள். அணிந்து கொண்ட பின்னால் சஹாபாக்கள்கிட்ட போகிறாங்க. சஹாபாக்கள்கிட்ட போனவனே நபியவர்களை பார்த்த சஹாபாக்கள் அப்படி ஆச்சரியப்படுகிறார்கள். ஆச்சரியப்பட்டு சொன்னாங்களாம் சஹாபாக்கள், நபியவர்களே, பௌர்ணமியும் பார்க்கிறோம், பௌர்ணமியும் பார்க்கிறோம், உங்களையும் பார்க்கிறோம், பௌர்ணமியும் பார்க்கிறோம், உங்களையும் பார்க்கிறோம். ஆனால் உங்களை பார்க்கிற போது பௌர்ணமி நிலவு தோற்று போனது என்கிறார்கள் சஹாபாக்கள். உங்களை பார்த்த போது பௌர்ணமி நிலவு எப்படிங்க இருக்கும்? ரொம்ப வெளிச்சமா இருக்கும். அந்த பௌர்ணமி நிலவே தோற்று போனது என்கிறார்கள் சஹாபாக்கள். அது மட்டுமல்ல, போட்டுட்டு உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்த பின்னால ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி, அவர் நைஸா கேட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களே, ரொம்ப புதுசா தெரியுது ஆடை. ஆமாண்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னாங்க. அவர் புகழ்ந்த பின்னால அப்படியே நைஸா கேட்டார் அந்த சஹாபி, அந்த ஆடை எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டார். அந்த ஆடையை எனக்கு கொடுத்துருங்க அந்த சஹாபி கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்பண்பின் நற்குணங்களின் ஒரு பெரிய குணம் என்ன தெரியுமா? எல்லா குணத்தையும் பெற்றவர்கள். அவர் சொன்னாங்க, யார் உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் உதவி கேட்டாலும் இல்லை என்று சொல்ல ஒரே நபி காத்தமுன் நபி 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 நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அந்த சஹாபி கேட்டவனே சரி தர்றேன்ட்டாங்க. தந்தவனே அதை வாங்கிட்டு அந்த சஹாபி போறாரு. ஸஅத் இல்லாட்ட அந்த எந்த பெண்மை ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த உடவையை கொடுத்தாங்களோ அந்த பெண்மை டீல் பேசுறாங்க. நான் பௌர்ணமி இரவன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டு போட்ட ஆடை அணிஞ்சிட்டு வந்தாங்க, அதனால புத்தாடை அணியிட்டோன்னு நான் அந்த ஆடையை கொடுத்தேன், நீங்க அதை வாங்கிட்டு போறீங்களே நியாயமானு கேட்டாங்க. ஸஅத் இல்லாத என்ன சொல்லியும் கொடுக்குற மாதிரி தெரியல, கொடுத்துருங்கன்னு சொன்னா கொடுக்குற மாதிரி தெரியல. கடைசியில எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க, கொடுக்குற மாதிரி தெரியல. கடைசியில சொன்னார் அவரு ஸஅத் இல்லா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ சீக்கிரமே வஃபாத் ஆயிடுவாய், நீ சீக்கிரமே மௌத்தாயிடுவான்னு சொன்னாங்க. மௌத்தான பின்னால என்னுடைய கஃபனுக்காக இந்த உடையை நான் வைத்திருக்கிறேன். அப்படி நான் மௌத்தான பின்னால் கஃபனுக்காக இந்த உடையை நான் போட்டுக்கொண்டு நான் மையத்தாக அதிலே படுத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கபரிலே வேதனை கொடுக்க மாட்டான் அல்லவா, அதனால் இந்த ஆடையை நான் கொடுக்க மாட்டேன் என்று ஸஅத் இல்லா சொன்னாங்களாம். இதுபோல் எதற்கு சொல்லுவேன் என்று சொன்னால், நபி அவர்களுடைய அந்த
அகத்தோற்றத்தை மட்டுமல்ல புறத்தோற்றமும் ரொம்ப நற்குணமாக இருந்தது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அவர்கள் குறித்து நிறைய பேசலாம். நற்குணங்கள் என்று பார்த்தால் நிறைய சுருங்க சொன்னால் நற்குணம் என்பது நாம் யாரையும் எந்த கட்டத்திலையும் நாம் நோவினப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு நாம் நிறைய பார்க்கலாம். நோவினப்படுத்துறதுக்குனே ஒரு குரூப் இருக்கிற மாதிரியே இருக்கு. நோவினப்படுத்துறதுக்குனே குரூப் இருக்கிற மாதிரியே இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னா இஷாராவா இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆன் நிறைய சொல்றான். 3 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் மட்டும் நீங்க தனியா பேசாதீங்க, கூட்டா பேசாதீங்க, அவருடைய மனது சங்கடப்படும். அது மாதிரி மனதை நோவினைப்படுத்தக்கூடிய எந்தெந்த விஷயங்கள் இருக்கிறதோ அத்தனை விஷயங்களுக்கும் நாம் தவிர்த்திருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு பெண்மணியை பற்றி சொல்லப்பட்டது. எப்படின்னு சொன்னா, அந்த பெண்மணி தொழுகிறாள், தஹஜ்ஜத் தொழுகிறாங்க, எல்லா அமலும் செய்கிறாங்க, எல்லா அமல் ஜக்காத்து ஹஜ் அத்தனை செஞ்சுட்டாங்க. ஆனா அந்த பெண்மணிட்டு இருக்கிற ஒரு குணம் என்னன்னு சொன்னா, அண்டை வீட்டாட்ட சரியா நடந்துக்கிறது இல்லை. பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கெட்ட பெயர், ஊர் மக்கள்கிட்ட கெட்ட பெயர். ஆனால் தொழுகிறார், ஜக்காத் கொடுக்கிறாரு, நோன்பு வைக்கிறாரு, எல்லா அமலும் இந்த பெண்மணி செய்கிறாள். ஆனா அண்டை வீட்டாரிடத்திலே மக்களிடத்திலே கெட்ட பெயர் வாங்கிவிட்டார். நோவினைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு, பேசிக்கிட்டே இருப்பாரு. அடுத்தவருடைய மனதை எப்படி நோவினைப்படுத்தி அப்படியே செஞ்சு கொண்டே இருக்கலாம், அவரை ஒரு வழி செய்து விடலாம் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னபோது அப்பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த பெண்மணி நரகம் புகுவாள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் செஞ்சு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தொழுகை தான் நம்மை சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்கும், நம்முடைய நோன்பு தான் சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்கும், நம்முடைய இன்ன பிற அமல்கள் தான், பல ஹஜ்ஜுகள் தான், பல உம்ராக்கள் தான் நம்மை குணத்திலே சென்று அது ரொம்ப அளவுக்கு சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்கும் என்று நாம் நினைக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹதீஸின் வாயிலாக சொல்லிவிட்டான், அல்லக ஷைஉம் பில் மீசான், நாளை மறுமை நாளிலே தராசு தட்டிலே நீங்கள் எத்தனை அமல்களை வைத்தாலும் அதை ஒரு தட்டிலே வைத்து மறு தட்டிலே மீசான் தட்டிலே தராசு தட்டிலே உங்களுடைய நற்குணத்தை வைத்தால் அந்த நற்குணம் தான் தாழ்ந்திருக்கும் என்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹதீஸின் வாயிலாக சொல்லி காட்டுகிறார்கள். அதனால்தான் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த பெரிய பெரிய ஆபீர்கள் எல்லாம் நற்குண விஷயத்தை ரொம்ப ஜாக்கிரதையா வாழ்ந்தாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. இந்த அளவுக்குன்னு சொன்னா அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்கன்னா, நற்குணம்னா யாரையும் மனசு அளவில் நோவினப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மனதளவில் நோவினைப்படுத்தக்கூடாது, அதுதான் நற்குணம் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. அவங்க காலத்துல அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய வீட்டு பக்கத்துல ஒரு வீடு காலியான பின்னால அந்த வீட்டை ஒருவர் வாங்க வர்றாரு. வந்தவனே அந்த வீட்டுக்காரர், அந்த வீட்டுடைய ஓனர் அவர்கிட்ட சொல்றார், வாங்க வந்தவர்கிட்ட, இந்த வீட்டுடைய நிர்ணயம் 4000 திர்கம் என்கிறார். 4000 திர்கம் என்கிறார். இன்னைக்கு நம்மலாம் பார்ப்போம்ல, ஒரு வீட்டை வாங்க போறோம், அது ஒரு இடத்த வாங்க போறோம், அந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு விசாரிப்போம்ல, அந்த வீட்டுடைய எவ்வளோ விலை என்றெல்லாம் விசாரிப்போம். அதுபோல வாங்க வந்தவர் சொன்னாரு, அந்த கொடுக்கிறவர்கிட்ட, அந்த ஓனர்கிட்ட சொன்னாரு, 4000 திர்கம் என்று சொல்கிறீர்கள், ஆனால் இந்த ஏரியா 2000 திர்கத்துக்கு தான் போகுது, 2000 திர்கத்துக்கு தான் இந்த ஏரியா போகுது, இந்த வீடும் அப்படி தான் போகும், நீங்க 4000 திர்கம் ஏன்னு சொன்னீங்க. அப்ப அந்த ஓனர் சொன்னாராம், என்னுடைய வீட்டுக்கு 2000 திர்கம் தான் கிரயம், ஆனா இன்னொரு 2000 திர்கம் எதுக்கு தெரியுமா சொன்னேன், பக்கத்தில் இருக்கிற அண்டை வீட்டாராக இருக்கிற அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் இருக்கிறார்ல, அவருடைய வீட்டை குறித்து அவர் அண்டை வீட்டாக இருப்பதன் காரணமாக நான் இன்னொரு 2000 திர்கம் சேர்த்திட்டேன்னு சொன்னார். ஏன்னு சொன்னா காரணம் விசாரிக்கிற போது அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் குறித்து சொல்லி காட்டப்படுகிறது, அவர்கள் வாழ்கிற காலத்துல யாருடைய மாதிரியும் துன்புறுத்தியது கிடையாது. அண்டை வீட்டாருக்கு தங்களுக்கு ஏதாவது உடையை அவர்கள் எடுத்தார்கள் என்று சொன்னால், கடையில போய் ஜவுளி கடையில போய் நாம் உடை எடுக்கிறோம் அல்லவா, தங்களுக்கு உடை எடுத்தால் பக்கத்து வீட்டுக்காரர் சேர்ந்து எடுப்பாங்க. அதே போல தங்களுக்கு ஏதாவது விசேஷமான உணவு சமைத்தால் அந்த உணவையும் அந்த அண்டை வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் கொடுப்பாங்க. இதுதான் அவங்களுடைய மாண்பு பண்பு. அப்படி இருந்ததன் காரணமாகத்தான் அந்த ஓனர் சொன்னாரா, என்னுடைய வீட்டிற்கு 2000 திர்கம் கிரயம், ஆனால் இன்னொரு 2000 திர்கம் பக்கத்தில் இருக்கிற அண்டை வீட்டுக்காரராக இருக்கிற அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய நற்குணத்திற்கு சொந்தக்காரர், அதனால் அவர் மூலியமாக
2000 திரகம் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், இதெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணத்தின் விளைவாக கிடைக்கிற சான்றுகள் ஏராளம் ஏராளம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றி, அவர் நற்குணங்களை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஸல்லல்லாஹு ஹதீஸ் சொன்னாங்க, இன்னமா புஇத்து, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் உத்தம்மீம மகாரிமல் அக்லாக், அனைத்து நற்குணங்களையும் சம்பூர்ணப்படுத்துவதற்குத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்றார்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நாம் வெறுமனே இந்த தொடர் பயான் நிகழ்ச்சி கலந்து கொண்டோம், கேட்டோம், பயான் நன்றாக இருந்தது என்று நாம் சென்று விட்டோம் என்று சொன்னால் அது முறையானதல்ல. நாம் இந்த மஜ்லிஸின் மூலமாக என்ன படிப்பினையை பெற்றிருக்கிறோம், நற்குணத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்முடைய உள்ளத்திலே வாழ்க்கை நற்குணத்தை கொண்டு வந்திருக்கிறோமா, நாம் நற்குணத்தை நாம் கொண்டு வருகிறோமா என்று நாம் நினைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் இந்த தொடர் பயான் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு சொல்ல வருவது, நீங்கள் நற்குணத்தை நீங்கள் எடுத்து வாழுங்கள், அடுத்தவருக்கு தொந்தரவு செய்யக்கூடாது என்ற அந்த ஒரு உத்வேகத்தை, ஒரு ஆர்வத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். எந்த அளவுக்கும் ஒரு இஷாரா மூலியமாகவோ, சைக்கிளை மூலியமாகவோ, அல்லது ஒரு பேச்சின் மூலியமாகவோ, அல்லது நம்முடைய கையின் மூலியமாகவோ யாரையும் நாம் புண்படுத்தி விடக்கூடாது என்ற அந்த மனப்பக்குவத்துக்கு மாறுங்கள். கட்டாயமாக அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்திலே சில நற்குணங்களாவது நம்மிடத்திலே கொண்டு வருகிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. அதே போல ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த அளவுக்கு தொடர் பயான் நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள், மௌலித் ஓதப்படுகிறது, ஸலவாத்துகள் சொல்லப்படுகிறது. இது மட்டும் நமக்கு நோக்கம் அல்ல, ஸலவாத்துகளை அதிகமாக நம்ம சொல்ல வேணும். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வசந்த மாதம், வசந்த காலம், அதனால் ஸலவாத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், சுஃபியானு சௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. நான் காபாவிலே தவாஃப் சுற்றி கொண்டிருந்தேன். தவாஃப் சுற்றி கொண்டிருக்கிற போது ஒரே ஒரு வாலிபரை பார்த்தேன். அந்த வாலிபர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், நாமெல்லாம் போனால் என்னங்க செய்வோம், ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போனவங்களுக்குலாம் தெரியும், தவாஃப் சுற்றுக்கிற போது 3ஆம் கலிமா ஓதுவாங்க. அதே போல் சயி செய்யும்போது 4ஆம் கலிமா ஓதுவாங்க. இதுதான் வழக்கம். சில சூறாக்களை சில மனப்பாடம் பண்ண எல்லா விஷயமும் செய்யலாம். ஆனால் அந்த வாலிபர் என்ன செய்கிறார், முழுக்க ஸலவாத்தை மட்டும் ஓதுகிறார். முழுக்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஸலவாத்தை மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறார். இதை பார்த்துட்டு சுஃபியான் தௌரி கேட்டாங்க அந்த வாலிபர்கிட்ட, என்னப்பா நான் வந்ததிலிருந்து பார்க்குறேன், தவாஃப் சுற்றி கொண்டே இருக்கிறாய், ஆனால் முழுக்க ஸலவாத்தையே சொல்றீ, என்ன காரணம்? அந்த வாலிபர் சொன்னார், நானும் என்னுடைய தந்தையும் ஹஜ்ஜுக்காணி வந்தோம், ஹஜ்ஜு போறக்காணி வந்தோம். வந்த இடையில ஒரு இடத்திலே தங்கினோம். என்னுடைய தந்தை உடல்நிலை குன்றி அவர் இறந்து விட்டார். என்னுடைய தந்தை இறந்து விட்டார், மௌத்தாயிட்டார். மௌத்தான பின்னால் நேரம் போக போக எனக்கு பயம் வந்து விட்டது. ஏன்னு சொன்னா, என்னுடைய தந்தையினுடைய உடல் அமைப்பும் முகபாவனையும் மாறிக்கொண்டிருக்கிறது. என்னுடைய தந்தையினுடைய முகமும் உடல் அமைப்பும் மாறிக்கொண்டிருக்கிறது. எப்படின்னு சொல்றாரு பாருங்க அந்த வாலிபர். நேரம் போக போக என்னுடைய தந்தையினுடைய முகம் அப்படியே ஹின்சியனுடைய முகமாக மாறியது. நவுது பில்லாஹ், அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும். கடைசி முடிவை அல்லாஹ் நமக்கு நல்ல முடிவாக ஆக்கி கொடுப்பானாக, ஆமீன். ஏன்னு சொன்னா, அந்த தந்தையை பற்றி சொல்கிறார் அந்த வாலிபர், தந்தையின் முகம் ஹின்சியனுடைய முகமாக 4 கால் மிருகம் சொல்றோம்ல, அந்த அமைப்புல மாறிடுச்சு. மாறின பின்னால் நான் அழுது கொண்டே இருந்தேன். கடைசியில பார்த்தா அந்த சமயத்தில் ஒருவர் வெண்ணிற ஆடையோடு வெள்ளை துப்பாவோடு ஒருவர் வந்தவர் என்னுடைய தந்தையினுடைய உடல் இருக்கிற அந்த விஷயத்தை அப்படியே தடவிட்டு போனாரு. என்ன ஒரு ஆச்சரியம், மாமூலாக இருந்த என்னுடைய தந்தையுடைய முகம் அப்படியே வந்தது. அது மாத்திரம் மட்டுமல்ல, முன்னை விட ரொம்ப பிரகாசமாக இருந்தது. என்னுடைய தந்தை முகம் ரொம்ப பிரகாசமாக இருந்தது. பிரகாசமாக இருந்த சமயத்தில் நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க யாருன்னு கேட்டேன். அப்பொழுது அந்த வாலிபரிடத்திலே அந்த மனிதர் சொன்னார், அன முஹம்மது, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதற்காக வந்தீர்கள் என்று கேட்டபோது அவர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களுடைய தந்தை வாழ்கிற காலத்திலே அதிகமாக ஸலவாத்தை சொல்லி கொண்டிருப்பார்.
அதிகமாக நபி அவர்களை புகழ்ந்து பாடிக்கொண்டிருப்பார். நபிமார்கள் ஸல்லல்லாஹு பற்றி சொல்லப்படுகிற தொடர் பயான் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், மற்ற என்ன விஷயங்களாக இருக்கட்டும், ஸலவாத்தை குறித்து நம்ப பேசுவார், அதிகமாக சொல்லிக் கொண்டே இருப்பார். அதனால் நான் இங்கு வந்தேன், அவருடைய உருவத்தை மாற்றினேன் என்று ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார் என்று சொன்னால், ஸலவாத்தினுடைய மகிமையை நாம் விளங்க வேண்டும், நாம் அதை விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் நற்குணம் என்பது சால சிறந்த செயல். அதே போல அந்த நற்குணத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அடுத்தவர்களை எந்த நிலையிலேயும் எந்த சூழ்நிலையிலேயும் நாம் நோவினைப்படுத்திவிடக் கூடாது என்ற விஷயத்திலே கண்ணும் கருத்துமாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். இந்த தொடர்பயான் நிகழ்ச்சியின் மூலமாக அதை நீங்கள் பாடமாக படிப்பினையாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற வசியத்தோடு இந்த பயான் நிகழ்ச்சியை சிறப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெரிய கிருபையால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சிறப்பாய் கொடுப்பானாக. அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பானாக, உடல் ஆஃபியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. நம்ம பார்த்தாகிற சமயத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவன் நம்ம பார்த்தாகிற பாக்கியவான்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்க முடிவானாக. நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ்வை சந்திக்கிற போது அல்லாஹ்வுடைய லிகாவையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி ஷஃபாஅத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல தடவை கண் குறில இரவிலே கனவிலே பார்க்க நல்ல பாக்கியவான்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரிவானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.